என்னடா இது நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. முகலாயர்கள் ஆட்சி மேல என்னடா அப்படி ஒரு தப்பு இருக்குன்னு பார்த்தா, உலகத்தோட வேற எந்த சாம்ராஜ்யத்திலும் இல்லாத முன்னேற்றம் அக்பர் ஆட்சி காலத்துல இந்தியாவுல நகரமயமாக்குதல் நிறைய அளவு நடந்திருக்கு. அக்பரோட ஆட்சியில 4000 நகரங்கள் உருவாக்கி இருக்காரு. அட போங்கப்பா, இதெல்லாம் பெரிய முன்னேற்றமானு பார்த்தா, முகலாயர்கள் ஆட்சி காலத்துல தான் உலகத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி 50% இந்தியாவுல மட்டும் நடந்திருக்குது. ஆட்சி காலத்துல தான் ஜவுளி வர்த்தகம் பிரபலமா இருந்திருக்குது. கைவினை கலைஞர்கள் ஏத்தப்படுத்திருக்காங்க. இந்திய பொருட்களுக்கு ஐரோப்பிய சந்தையில கிராக்கி அதிகமா இருக்கு. தேவை அதிகமா இருந்ததுனால உற்பத்தி பெருகி இருக்கு, செல்வம் பெருகி இருக்குது. முகலாயர்கள் ஆட்சிகால நிலைமை இப்படி இருக்கும்போது நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப ஆட்சியாளர்களோட நிலைமை என்னன்னா, முகலாய ஆட்சியாளர்கள் முஸ்லீம்ன்றதுனால எதிர்மறை எண்ணங்கள் ஓடி மத்தவங்க குறைகளை கண்டுபிடிக்கிற நமக்கு நாட்டுல எவ்வளவு கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குது. அதை தீர்க்க வழி இல்லை. குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அரபு நாடுகள் மாதிரி நம்மளால தண்டனை கொடுக்க முடியல. கிட்னிக்கும் கண்ணுக்கும் ஹார்ட்டுக்கும் பலியாகிற குழந்தைகளை நம்மளால காப்பாற்ற முடியல. தண்டனைகள் கடுமையாகும் போது குற்றங்கள் குறையும். தண்டனையை கடுமையாக்கி இந்த மாதிரி குற்றங்களை தடுக்க நம்மளால முடியல. முகலாய ஆட்சி கொடுமைன்னு சொல்லி நமக்கு இந்த கொடுமைக்காரர்களை தூக்கில போட்டு நாட்டுல இதே மாதிரி கொடுமைகள் நடக்காம காக்க முடியுமா?